ஒரு நாள் காலை ஆரஞ்சு நிற சமையல்கார பூனை செண்பகம் தன் சிறிய சமையலறையில் சுறுசுறுப்பாக சமையல் செய்து கொண்டிருந்தது. செண்பகம் கவனிக்காத போது சமையலறையின் ஜன்னல் வழியாக ஒரு குறும்புக்கார நரி உணவின் மீதான ஆசையுடன் ரகசியமாக எட்டி பார்த்தது. சமையலை முடித்த செண்பகம் அடுப்பை அணைத்துவிட்டு இனி உணவு ஆறிவிடும் என்று நினைத்து சிறிது ஓய்வுக்காக வெளியே சென்றது. சமையலறை காலியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே காத்திருந்த நரி மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. நரி உடனே சமைத்த உணவை முழு பாத்திரத்துடன் திருடிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் செண்பகம் வீட்டிற்கு திரும்பிய போது அடுப்பின் மேலிருந்த பாத்திரம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனது. சமையலுக்காக தான் உழைத்தது வீணானதைக் கண்டு அது சோகத்துடன் கண்ணீர் விட்டு என் உணவு என்று கத்தியது. அழுகையை நிறுத்திய செண்பகம் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே ஓடியது. தொலைவில் பாத்திரத்துடன் ஓடும் நரியைக் கண்டதும் ஆக்ரோஷத்துடன் அதை வேக வேகமாக துரத்த ஆரம்பித்தது. துரத்திக் கொண்டே ஓடியபோது செண்பகம் தரையில் கிடந்த ஒரு சிறிய கட்டையை பார்த்தது. அதை எடுத்துக்கொண்டது. நரியை கட்டையுடன் துரத்தி வந்த செண்பகம் நரியை நெருங்கி விடுகிறது. செண்பகம் அந்த கட்டையால் நரியை தண்டிக்கிறது. வலி தாங்க முடியாமல் நரி சமையல் பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டுவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து ஓடுகிறது. இறுதியில் செண்பகம் தரையில் கிடந்த தன் சமையல் பாத்திரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் மீண்டும் எடுத்துக்கொண்டது. பாத்திரத்தை பிடித்தபடி தான் மீட்டெடுத்த உணவின் திருப்தியுடனும் ஆனந்த புன்னகையுடனும் கண்ணீர் ஏதுமின்றி பத்திரமாக வீட்டிற்கு திரும்பியது.